பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அக்கிரமத்தின் ரகசியம் அப்படின்னா, அந்த அந்தி கிறிஸ்துவோட அந்த நிலை இப்பொழுதுந்தே ஆரம்பிச்சிருச்சு. இப்பொழுதுந்தே நடந்துட்டுருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்படிதான் நடந்துட்டுருக்கு இல்லையா? இப்போ எங்கே பார்த்தாலும் போர் முழக்கங்கள், சண்டைகள், போராட்டங்கள், வன்முறைகள் பெருகி கொண்டே இருக்குது. இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தா பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இப்படி எல்லாமே தீமைக்கு ஏதுவானதாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் தீமைக்கு ஏதுவானதாய் நடந்து கொண்டிருக்கிறது? ஏன் இயற்கையெல்லாம் இப்படி எகென்ஸ்டாக திரும்பி இருக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவோட வாழ்க்கையை போல மாறிக்கொண்டிருக்கிறது. ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், பெற்றோர்கள் விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன். இப்படி இன்னைக்கு இந்த அக்கிரமத்தின் ரகசியம் பெருகி கொண்டே இருக்குது. கள்ள தொடர்புகள், கள்ள உறவுகள் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. திருமணமான ஆண், திருமணமான பெண், இப்படி இருவரும் கள்ள தொடர்பில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஓரினச்சேர்க்கை பாவங்கள், கலாச்சார பாவங்கள், விக்கிரக பாவங்கள், இப்படி அநேக அக்கிரமத்தின் ரகசியம் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்குது. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துகள், இப்படி அநேகர் எழும்பி இன்னைக்கு அநேகரை வஞ்சிச்சிட்ருக்காங்க. இதுதான் அந்த அக்கிரமத்தின் ரகசியம். ஆனால் ஒருத்தர் அந்த அவன் எடுபடாமல் யாரால் வெளிப்பட முடியாது அப்படின்னா அந்தி கிறிஸ்துவால் வெளிப்பட முடியாது. அதான் அந்த வசனம் சொல்லியிருக்குது, தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே. இப்போ அந்த தடை செய்கிறது யார்? யார் தடை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், இயேசு கிறிஸ்துவால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், சத்தியத்தின் பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்களால் இது இன்னும் தடை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் காலம் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வருகை வந்துச்சு அப்படின்னா அடுத்த சனமே அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டாகணும். ஆனால் ஆண்டவர் கால தாமதமாக இருக்கிறது எதற்காக அப்படின்னா, இந்த ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் பரவ போகுது. அதனால் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அதை தடை செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் நியமத்தின்படி, ஆண்டவருடைய அந்த ஒழுங்கின்படி அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்ஸ் இவங்கெல்லாம் அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது, நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்தி கிறிஸ்து வெளிப்படுவான் அப்படின்றதான் இந்த வசனம் சொல்லுது. அது வெளிப்படாது. எது வெளிப்படாது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படாது. ஒன்ஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வெளிப்படும். அதை தான் நாம் சொல்கிறோம், உபத்திரவ காலம் முதல் 3 ஆண்டுகள், அடுத்த 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்கிறோம். அவன் ஆட்சி வெளிப்படும்போது அது படு பயங்கரமாக இருக்கும். சர்வாதிகார ஆட்சியை விட அதிக மடங்காக இருக்கும். அந்த காலகட்டங்களில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கொடிய காலம் அது. அதனால தான் அது உபத்திரவ காலம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான்,
எல்லாரையும் ஏமாற்றி அவன் ஒரு பெரிய நிலைமையில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் ஆளுகை செய்துக்கிட்டு அவன் நான் தான் கடவுள்னு சொல்லி எல்லாரையும் ஏமாற்றிட்டுருப்பான். அநேக பொய்யான அற்புதங்களை அடையாளங்களை செய்து மக்களை வஞ்சித்து கொண்டு இருப்பான். அப்படி உண்மை உத்தமமாக இருக்கிற கிறிஸ்துவின் பிள்ளைகளை அவன் கொன்று போடுவான், பயங்கர துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவான். இது உபத்திரவ காலகட்டத்தில் நடக்கிற விஷயம். மகா உபத்திரவ காலம்னா இன்னும் படுபயங்கரமாக இருக்கும். அதை நம்ம யூகிக்கவே முடியாது. எப்படி இருக்கும் அந்த உபத்திரவ காலம்? கிட்டத்தட்ட அவனுக்கு 7 ஆண்டுகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? தடை செய்கிறவன். தடை செய்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளோ பெரிய அழிவை அவர்கள் மூலமாக தான் ஆண்டவர் தடுத்து வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து அதன்படி நாம் செயல்படணும். அதற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாம் மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. அந்த அவசியத்தை நாம் உணர்ந்து செயல்படணும். இன்றைக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளை அநேகர் துன்புறுத்துறதும், வேதனைப்படுத்துகிறதும், அவமானப்படுத்துகிறதும், நிந்திக்கிறதும், கேவலப்படுத்துகிறதும், அடிக்கிறதும், உள்ளே பூந்து சர்ச்சை இடிக்கிறதும், பல விஷயங்களை இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்படி செய்கிறவர்கள் ஒன்றை மறந்துடாதீங்க. நீங்கள் இன்னைக்கு இந்த தீமையின் காலத்திலையும் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அவன் வெளிப்படாததுக்கு காரணம் இவர்கள் மூலமாகத்தான் அவன் வெளிப்படாமல் இருக்கான். ஆண்டவர் இவர்களுடைய நிமித்தம்தான் அவனை வெளிப்படாமல் வைத்திருக்கிறார். அதை ஒன்று புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடங்க. அப்பொழுது நீங்கள் காக்கப்படுவீங்க. இல்லை, நாங்கள் செய்கிறது தான் செய்வோம், நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலும் 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 கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஆண்டவர் அவனை வெளிப்பட செய்வார். அப்புறம் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதனால் கிறிஸ்தவர் எதிர்ப்பாளர்களாக இருக்கிறவர்கள் தயவு செய்து மனம் திரும்புங்க. இது மதம் இல்லை, இது மார்க்கம், எல்லாருக்குமானது. அதனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நடக்க வேண்டியதே. இது வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கு, நடந்துட்டுருக்கு. அந்த கிறிஸ்துவின் காலம் மிக அருகில் வந்துடுச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபமாக இருக்குது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் எல்லாருமே தயாராகுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.